அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவா. நம்மளோட ட்ராவல் இன்றைக்கி திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். ஏலகிரி அதுதான் அந்த ஹில் ஸ்டேஷன். ஹில் ஸ்டேஷன் போகிற ரூட் பார்த்திங்கன்னா ஒரு 14 ஏர்பின் பெண்டை தாண்டி தான் மேலே ஏலகிரி போகணும். அந்த கொண்டை ஊசி வளைவுக்கு பேர் வச்சுருக்கிறதே ஒரு சூப்பராக இருக்கும். கம்பர், கபிலர், பாரி, அதியமான் அப்படின்னு ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தமிழ் பேராக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த ஏலகிரி உள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணிட்டோன்னா, சரி இந்த பார்க்கு இந்த லேக்லாம் அப்புறம் கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த முருகன் கோயில் போய் ஒரு தரிசனம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். ஏலகிரி மேலே இருக்கிற ஒரு அருமையான ஒரு முருகன் கோயில். என்ன இந்த ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, அந்த கோயிலுக்கு நம்ம வந்துக்கிட்டு இருக்க ரூட்டே பார்த்திங்கன்னா ஒரு பிளைன் சர்ஃபேஸ் மேலே ஹில்ஸில் ஏறினதுமே பிளைன் சர்ஃபேஸ்ட் வந்த மாதிரி தான் இருக்கும். இயற்கை சூழலில் இருக்க மாதிரியும் இருக்கும், ஆனால் ஹில் ஸ்டேஷனில் இருக்க ஃபீலிங் இல்லாமல் ஒரு பிளைனில் போகிற மாதிரியே இருக்கும். அந்த பிளைனில் வந்துட்டு இது கொஞ்சம் மேலே ஹில்ஸில் ஏறுற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு தரிசனம் முடிச்சிட்டோம். இந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா இயற்கை சூழலில் ஒரு ரம்மியமான பிளேஸில் தான் இருக்குது. ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கோயில் இருக்கிற லொக்கேஷனை. கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு பார்த்துட்டோம். இதுவே பார்த்திங்கன்னா இந்த ஹில்ஸ் ஃபுல்லாக வியூ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நல்லா இயற்கையாக எப்படி இருக்குன்றது. நான் ஹைட்டாக இருக்கு இல்லைங்களா, அது கீழே தான் எல்லாம் பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு அங்கே இருக்க நிலா ஊர், அப்புறம் 2-3 ஊர்லாம் இருக்குது. அந்த ஊரெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு, இது ஒரு வில்லேஜ், அங்கே இருக்க வில்லேஜ், அதுக்கப்புறம் நிலாவுன்னு ஒரு ஊர் வரும். அதையும் முடிச்சுட்டு நேராக போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா அது பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடி இருக்காங்க. இந்த தோரணம்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் லெஃப்டில். நான் போனது பொங்கல் டைமில் போனேன். அன்றைக்கி அந்த பார்க்குக்கெலாம் பயங்கர ரஷ்ங்கிறதால தான் ஃபஸ்ட்டு கோயில் வந்துவிட்டோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துவிட்டோம். இந்த இயற்கை பூங்காவுக்கு வந்துவிட்டோம். இந்த இயற்கை பூங்கா சொல்லணுன்னா வெல் மெயின்டைன் பார்க்கு தான் இது. பெரியவங்களுக்கு ஒரு 15 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு ஒரு 5 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏலகிரி பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு 1 டே ட்ரிப்புக்கு நல்ல ஒரு லொக்கேஷன் தான். சென்னையில் இருந்தோ இல்லை பெங்களூரில் இருந்தோ இல்லை வேலூரில் இருந்தோ அப்படி வரலான்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்னைக்கு மிக அருகில் இருக்க ஒரு சில் பிரதேசம்னா நமக்கு இது ஏலகிரி தான். இது வந்து ஏழைகளின் ஊட்டின்னு கூட ஒரு பேர் உண்டு இதுக்கு, ஏலகிரிக்கு. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கொடைக்கானல் ஊட்டியில் இருக்க ஃபீல் பண்ணணும்னு நினச்சி இங்கே வராதிங்க. ஏன்னா இது வேறு மாதிரி லொக்கேஷனு, அது வேறு மாதிரி லொக்கேஷன். ஏன்னா இது 1 டே ட்ரிப்புக்கு நல்ல சொல்கிறேன் இல்லையா, அது குழந்தைங்கள ஒரு குட்டீஸ் கூப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒர்த்தான இடம் தான். பெருசாக உங்களுக்கு எக்ஸ்பென்சஸும் நிறைய வராது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோ இல்லை இங்கே எதுவுமே பெருசாக உங்களுக்கு செலவு ஆகிற ஐட்டன்றது மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. இந்த தீம் பார்க்லாம் இங்கே உள்ள நிறையா இருக்குது. நம்ம ஈசிஆரில் இருக்கோம் இல்லையா, எம்ஜிஎம், விஜிபி, அந்த மாதிரி நிறைய தீம் பார்க்லாம் அங்கே இருக்குது நிறையா. ஸோ அது லைக் பண்ணுறவங்க அங்கே நிறைய பேர் போயிடுறாங்க. அங்கே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கார் நிற்கிது. இந்த பார்க்லேயோ லேக்லேயோ அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. அந்த தீம் பார்க்கில் தான் குட்டீஸ்லாம் நிறையா நிற்கிறாங்க. ஸோ அது உள்ளாரெலாம் போக வேணான்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். ஏன்னா அந்த தீம் பார்க்கில் நம்ம தான் சென்னையிலே பார்த்துறோமே. இயற்கை சூழலில் போய் தீம் பார்க் போயிட்டு நல்லா அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு, இந்த பேர்ட்ஸ்லாம் நிறையா போய் செல்ஃபி எடுக்கிறாங்க. அதெல்லாம் இங்கே பார்க்கலான்னா அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஓகே, பெஸ்ட் சாய்ஸ் தான் அது. ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் வந்து சில்லுன்னு அதெல்லாம் என்ஜாய் பண்ணலான்னா போகலாம். இது அப்படியே அங்கே பார்க்கு முடிச்சுட்டு இந்த லேக்குக்கு போகலான்னு போயிட்டுருக்கு. அது போகிற ரூட்டு தான் இது. லேக்குக்கு என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு. ஜிப்லைனு, இந்த கோகார்ட்டு, இதுக்கு பேர் என்ன கரெக்டாக மறந்துட்டேன். ஐயோ, அந்த குழந்தை செம்ம காமெடி பண்ணிட்டாங்க. தைரியமாக ஏறிச்சு, ஆனால் ஐயோ அம்மா அப்பா காப்பாற்று கத்த ஆரம்பிச்சிச்சு. பார்க்கறதுக்கு எவ்வளோ, ஆனால் நல்ல குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஏலகிரி பொறுத்த வரைக்கும்
நீங்கள் ஃபேமிலி ட்ரிப்புக்கு சூப்பரான லொக்கேஷன் தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு குட்டீஸை எய்ம் பண்ணி தான் நிறைய அந்த லொக்கேஷன்லாம் நிறையா இருக்குது. ஸ்டே பண்ணுறதுக்கு தனியாக இருக்குது. எப்பா ரிசார்ட்டா ஊட்டி கொடைக்கானல்ல அவ்வளோ இருக்குமான்னு தெரியல. அவ்வளோ ரிசார்ட் இருக்குது. என்ன மாதிரிலாம் பண்ணி இழைச்சி வச்சுருக்காங்க நிறைய ரிசார்ட்டு. நான் தங்கியிருந்த ரிசார்ட்டை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். உள்ளார வந்துட்டோம். லேக் உள்ளார ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்லாம் போகல. நாங்கள் சும்மா சரி ஒன் டேக்கு போதும், ஒன்றும் பெருசாக போட்டிங்லாம் போவானான்ட்டு தான் அந்த தீம் பார்க் பக்கம்லாம் போகல. வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி ஒரு பார்வை பார்த்துலான்னு. இது உங்களுக்கு வாணியம்பாடியிலேருந்து போனீங்கன்னா லெஃப்ட்டு ஒரு பொன்னேரின்னு ஒரு லொக்கேஷன் வரும். அதில் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா அங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ இந்த ஒன் டே ட்ரிப்பை பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த லொக்கேஷன் வரலாம். வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.